ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நான் உடனே அவருக்கு பதில் கடிதம் எழுதினேன். எப்படி எழுதினேன் தெரியுமா? குஜராத்தியில் எழுதினேன். நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி குஜராத்தியில்? அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு குஜராத்தி தெரியாது. அவருக்கு ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தார், எனக்கு எங்கள் ஊர்ல ஒரு ஸ்டேட் எழுதி கொடுத்தார். நான் இவர் எழுதி கொடுத்ததை சென்னைக்கு கொண்டு போனேன். சவுகார்பேட்டையில் இருந்த இன்னொரு செட்டிடம் காட்டினேன். சரியா எழுதி இருக்கிறாராப்பா. அவர் மீது இருக்கிற கோபத்தை இவர் தன் மொழியிலே காட்டி நான் வம்பில் சிக்க போகிறேன் என்று. இல்லை, நன்றாகவே எழுதியிருக்கிறார் என்றார். நான் அனுப்பி வைத்தேன். அடுத்த முறை மோடி அவர்கள் என்னை நேருக்கு நேர் சந்தித்த போது சொன்னார், கைகுலுக்கி விட்டு சொன்னார், உங்களுக்கு தமிழை பார்த்த போது ஏற்பட்ட பரவசம் எனக்கு உங்கள் குஜராத்தி கடிதத்தை பார்த்த போது ஏற்பட்டது என்றார். நான் அப்போது சொன்னேன், அதனால் தான் சொல்கிறேன், நம்முடைய மொழிகள் எல்லாம் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளாகட்டும், எதற்காக இந்தியை பிடித்துக் கொண்டு தொங்க வேண்டும் என்றேன். நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி, போய் வாருங்கள். இன்னமும் கூட அவருடைய அணுகுமுறை என்பது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிற போது முன்வரிசையில நடந்து வந்து தன்னிடத்திற்கு செல்வார். முன்னதாக வந்து விட்டார். அப்படி செல்லுகிற போது முன்வரிசையில தான் கட்சி தலைவர்கள் இருப்பார்கள், அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள். நான் மாநிலங்களவையில் திமுகவின் தலைவர், முதல் வரிசையில் இருப்பேன். இவர் எல்லோரையும் பார்த்து நமஸ்கார் நமஸ்கார் என்று சொல்கிறவர் என்னிடம் வந்தவுடன் சிவா வணக்கம் என்றுதான் சொன்னார். அது அச்சம் என்று நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு அணுகுமுறை. உடனே கேட்பவர்கள் மகிழ்ந்து போவார்கள். நான் என்ன கேட்பேன் தெரியுமா? How are you doing, Mr. Prime Minister என்று கேட்க மாட்டேன், came so என்றால் குஜராத்தில் நன்றாக இருக்கிறதா என்ற அர்த்தம். உடனே அந்த இடத்துல சிரித்து ஒரு கட்டி தழுவிக் கொள்வார். ஆக தாய்மொழியை கேட்கிற போது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சிலிர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இல்லை, அவருக்கு இருக்கிறது. இப்படித்தான் புரிய வைக்கிறோமே தவிர வம்பு சண்டைக்கு சென்று அல்ல. சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் வெற்றிகரமாக நிலவுக்கு சென்றதை கொண்டாடுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. எல்லோரும் பாராட்டி பேசுகிறார்கள். என்னுடைய முறை வந்தது. நான் பேசுகிற போது சொன்னேன், சந்திராயன் 3 என்பது ஒரு பெரிய வெற்றி. அதற்கு முன்னால் ஒரு சின்ன வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாக நிலவுக்கு சென்ற விண்கலம் அமெரிக்கா அனுப்பிய அப்போலோ என்ற விண்கலம். அது 1969ஆம் ஆண்டு. நான் எல்லாம் பள்ளிகளை படித்துக் கொண்டிருக்கிற காலம். அதுல என்ன, ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நிலவிலே கால் பதித்தது உலகம் முழுவதும் பார்த்து பரவசப்பட்டது. அந்த அப்போலோ விண்கலத்திற்கு பின்னால் அமெரிக்காவை தொடர்ந்து ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா உட்பட பல நாடுகள் அங்கே விண்கலத்தை அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவுக்கு சென்று அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலத்தின் பெயர் சந்திராயன் 1. அது இந்தியாவின் விண்கலம். இதுல சிறப்பு என்ன தெரியுமா? அந்த சந்திராயன் 1 வெற்றிக்கு காரணமான இயக்குநரின் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. 2வது சந்திராயன் தோல்வியடைந்தது. அது ஏன் தோல்வியடைந்தது என்று ஆராய ஒரு குழு நியமித்தார்கள். அந்த குழுவின் தலைவராக இருந்த நாராயணன் தான் இப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். சந்திராயன் 3 அதுதான் நிலவின் தென்பகுதிக்கு சென்று இறங்கியது. இதுவரை உலகின் எந்த நாட்டின் விண்கலமும் அங்கே சென்றது இல்லை. ஆச்சரியப்பட்டது உலகம். எல்லா நாடுகளும் இந்தியாவை நோக்கி திரும்பி பார்த்தன. எப்படி அங்கே சென்றீர்கள், ஏன் சென்றீர்கள் என்றால், செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறுவதற்கு தேவையானதை நிலவிலே இருக்கிறதா, அது தென்பகுதியில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து போய் இறங்கியது. அது வெற்றிகரமாக இறங்கி தகவல்கள் அனுப்ப ஆரம்பித்தன. அந்த சந்திராயன் 3 இன்றைக்கு வெற்றி கொண்டாடுகிறோமே, அதன் இயக்குநர்கள் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல், திருச்சியை சார்ந்த நாங்கள் படித்த கல்லூரியில் படித்த சங்கரன். அடுத்தது சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கலம் போகிறது, ஆதித்யா 1 வெற்றிகரமாக சென்று விட்டது. அந்த ஆதித்யா 1 விண்கலத்தின் இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி ஷாஜி என்ற ஒரு பெண்மணி. அடுத்தது அக்னி 5. அக்னி 1 என்பது முதல் ஏவுகணை. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தான் அதன் பிதாமகன். 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை. இன்றைக்கு அது 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா ஆயுத வளர்ச்சியிலே இன்றைக்கு முதிர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த அக்னி 5 இயக்குனர் பெயர் சங்கரி. இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு சொன்னேன்,
நன்றாக கவனியுங்கள். நான் மணப்பாறையில் பெரியார் சிலை அருகே பேருந்துக்கு அருகே நின்று பேசுகிறவர் கருதார். நாடாளுமன்றத்தில் பேசினேன். மூத்த தலைவர் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே இருந்தார், பலரும் இருந்தார்கள். நான் சொன்னேன், சந்திராயன் 1 வெற்றிக்கு காரணமான மயில்சாமி அண்ணாதுரை, 3க்கு காரணமான வீரமுத்துவேல் சங்கரன், இந்த சாஜி என்ற பெண்மணி, இந்த சங்கரி, இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்து சொன்னேன், அதைவிட முக்கியம் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள். 3ஆவதாக மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அழைத்து சொன்னேன், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. அவர் சிரித்துக் கொண்டார், கோபப்படவில்லை. நான் சொல்ல வந்தது, இன்றைக்கு உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை தேடித்தந்த விண்கலங்களின் இயக்குநர்கள் அத்தனை பேரும் இந்தியாவிற்கு உலக அரங்கில் பெருமை தேடித்தந்த தமிழர்கள். அவர்கள் யாரும் இந்தியும் படிக்கவில்லை, சமஸ்கிருதமும் படிக்கவில்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே படித்தவர்கள். இன்னொன்று சொல்கிறேன், சங்க இலக்கியம் தெரியுமா? வசூலிதனை கேட்கவில்லை, உங்களை பார்த்து கேட்க தெரியும், சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும்? உக்ரைன் ரஷ்யா போருக்கு என்ன காரணம்? இன்னொரு நாள் சொல்ல முடியும். இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வருமா வராதா சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. கையில் இருக்கிற செல்லிடப்பேசி எடுங்கள், கூகுளுக்கு சென்றால் உங்களுக்கு தேவையான தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டிவிடும். ஆங்கில இலக்கியம், ஜெர்மன் நாட்டு இலக்கியம், உலக வரலாறு, ரஷ்ய புரட்சி எல்லாம் கூகுள்ல வந்து கொட்டும். இப்படி உலகத்தையே கொண்டு வந்து இந்த கையில் பேசியில அடக்கி வைத்திருக்கிற கூகுள் நிறுவனத்தின் தலைவன் தமிழ்நாட்டை சார்ந்த என் தம்பி சுந்தர் பிச்சை. தமிழும் ஆங்கிலமும் படித்தவன் வீணாகி போனானா? இந்தி படிக்காத காரணத்தால் நாங்கள் பின்தங்கி போனோமா? நீ இதை படி என்று சொன்னால் முடியாது என்றுதான் சொல்வோம். அடுத்தவர்களை படிக்கக்கூடாது என்று தடுக்கிறோமா? அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்டோம், என்னை படிக்கக்கூடாது என்று தடுத்தார்கள். யார் தடுத்தார்கள்? சென்னையிலே தியாகராய நகரில் இருக்கிறது தட்சிண இந்தி பிரச்சார சபா. தென் மாநிலங்களுக்கான இந்தி பிரச்சார சபையின் தலைமையகம் சென்னை தியாகராய நகரில் இருக்கிறது. அது இருக்கிற தெருவின் பேரே இந்தி பிரச்சார சபா தெரு. நாங்கள் அந்த தெருவில் கை வைக்கவில்லை. ஆண்டுதோறும் அதில் லட்சக்கணக்கானவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள், அங்கே பட்டம் பெறுகிறார்கள். நாங்கள் தடுக்கவில்லை, விரும்பி செய்யலாம், ஆனால் செய்தாக வேண்டும் என்று நிர்பந்தித்தால் முடியாது என்று சொல்கிற திராணி தமிழனுக்கு மட்டும்தான்.